வணக்கம் மாணவர்களே. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்தீங்கன்னா ஓப்பன் ஆப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான வீடியோலாம் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல. சப்போஸ் நான் 5 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி திருத்த சட்டம் 2023 அறிமுகப்படுத்திய கேம்கோடிங் தொடர்பான தடை குறித்து கூற்றுகளில் எது சரியானது? லாப நோக்கத்திற்காக மட்டுமே பதிவு செய்வது தண்டனைக்குரியது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இது திரையரங்குகளில் அனுமதியின்றி பதிவு செய்வதனை மட்டும் தடை செய்கிறது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பதிவு செய்வது இச்சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படுகிறது. இச்சட்டத்தின்படி அபராதம் அதிகபட்சம் 1 லட்சம் மட்டுமே. இதில் எந்த கூற்று சரியானது? ஆப்ஷன் பி, இது திரையரங்குகளில் அனுமதியின்றி பதிவு செய்வதை மட்டுமே தடை செய்கிறது. கேள்வி 3. தகவல் தொழில்நுட்ப ஐடி விதிகளின் 2021 படி ஒரு தளத்தில் இருந்து திருட்டு உள்ளடக்கத்தை நீக்கப்பட வேண்டிய கால அவகாசம் என்ன? ஆப்ஷன் ஏ 24 மணி நேரம், ஆப்ஷன் பி 48 மணி நேரம், ஆப்ஷன் சி 36 மணி நேரம், ஆப்ஷன் டி 72 மணி நேரம். ஆப்ஷன் இ 36 மணி நேரமே கரெக்டான ஆன்சர். இப்போ கேள்வி 4. நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஜான் டோ உத்தரவு என்பது முக்கிய நோக்கம் என்ன? அடையாளம் தெரிந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய, அடையாளம் காணப்படாத நபர்கள் மற்றும் இணையதளங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க, திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்று வழங்க, வெளிநாட்டு படங்களை இந்தியாவில் தடை செய்ய. கரெக்டான ஆன்சர் பி, அடையாளம் காணப்படாத நபர்கள் மற்றும் இணையதளங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க. அடுத்தது கொஸ்டின் 5. இந்தியாவில் குண்டர் சட்டத்தின் கீழ் வீடியோ திருட்டை கொண்டு வந்த மாநிலங்களில் சேராதது எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி ராஜஸ்தான், டி மகாராஷ்டிரா. ஆப்ஷன் இ ராஜஸ்தான். அடுத்து கேள்வி 6. பதிப்புரிமை சட்டம் பிரிவு 65A மற்றும் 65B எதை பாதுகாப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளன? ஆப்ஷன் ஏ திரையரங்குகளின் பாதுகாப்பு வசதிகள், ஆப்ஷன் பி தொழில்நுட்ப பாதுகாப்பு நடவடிக்கை டிபிஎம் மற்றும் டிஜிட்டல் மேலாண்மை தகவல்கள், ஆப்ஷன் சி நடிகர்களின் தனிப்பட்ட உரிமைகள், ஆப்ஷன் டி திரைக்கதை எழுத்தாளர்களின் ராயல்டி. இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி தொழில்நுட்ப பாதுகாப்பு நடவடிக்கை டிபிஎம் மற்றும் டிஜிட்டல் மேலாண்மை தகவல். அடுத்து வினா 7. ஐடி சட்டம் 2000 பிரிவு 47 கீழ் ஒரு கணினியின் அமைப்பிலிருந்து அனுமதியின்றி தகவல்களை பதிவிறக்கம் செய்தால் விதிக்கப்படும் அதிகபட்ச இழப்பீடு எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 10 லட்சம், பி 50 லட்சம், சி 1 கோடி, இ வரம்பற்றது. கரெக்டான ஆன்சர் இ 1 கோடி ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதில்ல, டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் அந்த கேள்விக்குனா உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பதிப்புரிமை சட்டம் 1957 மற்றும் திருத்தங்கள். இது பதிப்புரிமை மீறல் தொடர்பான முதன்மை சட்டமாகும். பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, பதிப்புரிமை பெற்றோர்கள் மட்டுமே அந்த படைப்புகள் என்ன செய்யலாம், நகலெடுக்கலாம், விநியோகிக்கலாம், பொதுமக்கள் கொண்டு செல்ல பிரத்யேக உரிமை பெற்றவர்கள் என வரையறுக்கப்படுகிறது. பிரிவு 53 என்ன சொல்லுதுன்னா, அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தை பயன்படுத்தினால் அது எப்போது மீறலாக கருதப்படும் என்பதை விளக்குகிறது. இது பிரிவு 51. அடுத்து பிரிவு 63 பதிப்புரிமை மீறலை குற்றவியல் நடவடிக்கையாக மாற்றுகிறது. இது பிரிவு 63. முதல் முறை தவறு செய்தால் 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50,000 முதல் 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. இதில் பிரிவு 63. அதுவே மீண்டும் அந்த குற்றம் செய்பவர்கள்னா பிரிவு 63A மாறி தண்டனை அதிகரிக்கப்படுகிறது. அதே பிரிவு 64 வாரண்டின்றி திருட்டு நகல்கள் மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்ய காவல்துறை அதிகாரிகளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மேல் அதிகாரம் அளிக்கிறது. எது? சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மேல் தான் அதிகாரம் இருக்குது. இதில் பிரிவு 64. அடுத்து பிரிவு 65A மற்றும் 65B டிஜிட்டல் பூட்டுகளை உடைத்தல் மற்றும் பதிப்புரிமை மேலாண்மை தகவல்களை சிதைப்பதை தடுக்கிறது. இது பிரிவு 65Aயும் 65Bயும். சினிமாட்டோகிராஃப் திருத்த சட்டம் 2023 இந்த திருத்தம் குறிப்பாக திரையரங்குகள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் நடக்கும் திருட்டனத்தை குறிவைக்கிறது. அதில் பிரிவு 6AA திரையரங்குகளின் அனுமதியின்றி படங்களை பதிவு செய்வதை கேம்கோடிங் தடை செய்கிறது. அதே பிரிவு 6AB லாப நோக்கம் இல்லாவிட்டாலும் திருட்டு படங்கள் அனுமதியின்றி பரப்புவது அல்லது திரையிடுவதை தடை செய்கிறது. அடுத்து பிரிவு 7 1A மேற்கண்ட விதிகளை மீறினால் குறைந்தபட்சம் 3 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 3 லட்சம் முதல் படத்தின் தயாரிப்பு செலவில் 5% வரை அபராதம் விதிக்கப்படலாம்.
பிரிவு 7 1B2 திருட்டு உள்ளடங்க வெளியிடும் இணையதளங்களை தடை செய்ய இணைய சேவை வழங்கிய ISPS உத்தரவிட அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அடுத்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT Act 2000. பிரிவு 43 கணினி அமைப்பிலிருந்து தரவுகளை அனுமதியின்றி எடுப்பது அல்லது நகல் எடுப்பதற்கு 1 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்க நேரிடும். இதில் பிரிவு 43. அடுத்து பிரிவு 66 மோசடி எண்ணத்துடன் கணினி அமைப்புகளை பயன்படுத்துவதை குற்றமாக்கிறது. இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் உண்டு. இதில் பிரிவு 66 மோசடி. அடுத்து IT விதிகள் 2021 பகுதி 2 திருட்டு உள்ளடங்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்ட 36 மணி நேரத்துக்குள் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்கள் அவற்றை நீக்க வேண்டும். இது ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் இடத்தையும் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, மொதல் கொஸ்டினை பார்க்கணுன்னு. வாங்க அந்த மொதல் கொஸ்டினை போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவின் பதிப்புரிமை சட்டம் 1957 காப்பிரைட் ஆக்ட் 1957 தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் ஆராய்க. இது படைப்பாளர்களின் பொருளாதார உரிமைகள் மட்டுமே பாதுகாக்கிறது, தார்மீக உரிமைகள் மாரல் ரைட்ஸ் அல்ல. இச்சட்டத்தின் கீழ் வாரண்டின்றி பறிமுதல் செய்ய அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மேல் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கூறியவற்றில் எவை சரியானது? இப்போ நீங்கள் இந்த வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துருந்தாலும் உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி 2 மட்டுமே சரியானது. 2வது ஆப்ஷன் தான் சரியானது. நன்றி.